அனைவருக்கும் வணக்கம். இது நலம் நலமறிய பகுதி. தொடர்ந்து வந்து சாப்பாடு பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர் கார்த்திகேயன் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஸோ போன வாரம் வந்துட்டு நம்ம பேசும்போது கடைசியாக பிஸ்னஸ் வைஸ் பார்த்தா ஃபுட் வந்து ஒரு சீரியஸான விஷயம், பட் லைஃப் வைஸ் பார்த்தா அது யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம். அண்ட் இதுலேயே இன்னொரு கேள்வி இருக்குது சார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் சீரியஸாக எடுத்துக்கிறது மீன்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பக்கம் வந்து நான் இந்த டயட் எடுக்கணும் அந்த டயட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் வந்து நமக்கு அந்த ஆட்ஸ் ஆஃபர்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈர்க்குது நம்மளை. ஸோ இந்த ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? இல்லை, உணவை பற்றி இன்றைக்கி பேச்சு அதிகமாக இருக்குது, இறைச்சல் அதிகமாக இருக்குது, எழுதுறது அதிகமாக இருக்குது, பேசுறது அதிகமாக இருக்குது. இதில் வலைதளங்களில் போனால் அதை பற்றி நிறைய தகவல்கள் இருக்குது. எல்லாரும் ஏதாவது ஒரு அபிப்பிராயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த உணவு நல்ல உணவு, இதை சாப்பிட்டா இதை நீங்கள் சாப்பிடாதீங்க, இதை மட்டும் தவிர்த்துட்டா போதும் எல்லாம் சரியாயிடும். இல்லை, யார் சொன்னால் அதை தவிர்க்கணும், அதே அதிகமாக சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிடும். அப்புறம் இது நீங்கள் 7 நாள் சாப்பிட்டீங்கன்னா போதும் எல்லாமே மாறிடும் உலகமே அப்படின்னு. இந்த மாதிரி உலகம் முழுக்க இந்த மாதிரி கிராஷ் டயட்ஸ் நிறையா இருக்குது. கொஞ்சம் இதை அடிப்படையில் பார்க்கணும். என்னென்னா, என்னால் வந்து இயல்பான ஒரு உணவு முறையிலேருந்து நான் விலகிட்டேன். வீட்டில் சமைக்கிறது குறைஞ்சி போச்சு, வேலைக்கு போகிறேன், குழந்தைங்க நிறையா கேட்குறாங்க. குழந்தைங்களோட நேரம் என்னால் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. அதுக்கு ஈடாக என்ன பண்ணுறோம், கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறப்ப அதிகமாக கேட்குறது உணவாக இருக்குது, உணவு வாங்கி கொடுத்து பழக்கிட்டோம். வீட்டுக்குள்ளேயும் பழக்கிட்டோம், வெளியில் கூட்டு போயும் பழக்கிட்டோம். அந்த குற்ற உணர்வுலேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணால் சமன்படுத்த நினைக்கிறோம். முன்ன இந்த அளவுக்கு வந்து இந்த பழத்தை இங்கேருந்து வாங்கி சாப்பிட்ணும், இந்த ஜூஸ் இங்கேருந்து குடிக்கணும், இது சாப்பிட்டா இதில் இப்படிலாம் வீட்டில் பேசுகிறவங்க கிடையாது 30 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு அம்மாவும் வந்து பிளேட்டில் வைக்கிறப்ப இதை சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, இதை சாப்பிட்டா மூளைக்கு நல்லது, இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது சாப்பிட்டுக்கோ, இதில் தான் கால்சியம் இருக்குது. இந்த குழந்தைக்கு வந்து ஒரு 10 வயசுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு டயட்டிக் கோர்ஸ் எடுக்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அது சாப்பிட்றது எல்லாமே மற்ற விஷயங்கள் சரியில்லைங்கிற அந்த பயத்திலையும் குற்ற உணர்ச்சியில தான் சிக்கலாக இருக்கீங்க. ஒரு பக்கம் என்ன பண்ண, கெட்ட உணவு நிறைய கொடுத்துட்டோம், ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லிக்கிட்டே வாங்கி கொடுக்குறோம். இன்றைக்கி மட்டும்தான் எப்பவும் கேட்கக்கூடாது அப்படின்னு வாங்குகிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் தானாக சாப்பிட ஆரம்பிச்சிடுது. ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. இன்னொரு பக்கம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று செய்யணும், சமன்படுத்தணும். இப்போ வந்து இதுவாக அதாவது பாடியாக பண்ணுறது பரவாயில்ல. இப்போ வந்து எங்கேயாவது இதுக்கு வாக் போகிறாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, யோகா பண்ணுறாங்க, நடக்கிறாங்க. ஆனால் என்ன பண்ணால் உணவுனால சரியானது உணவெல்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்னு உடனே என்ன பண்ணுறோம், அதை கேட்டு கிராஷ் கோர்ஸை பற்றி என்னோட ஒரே அபிப்பிராயம். பல பேர் பல தடவை கேட்டதை சொன்னோம். உங்களால் வாழ்க்கை முழுக்க இதை கடைபிடிக்க முடியும்னா எடுத்துக்கோங்க. இந்த ஒரு வாரம் 10 நாளில் சரி பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ண போகிறீங்க, சேர்த்து வச்சு என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் சாப்பிட போகிறீங்க. வித் ஆல் த வெஞ்சன்ஸ் திரும்பி வந்து சாப்பிட போகிறீங்க. அதான் எங்களை மாதிரி ஆளுங்க. அதே ஒரு வாரம் விட்டுருந்தோம்மா அப்படின்ட்டு அந்த ஒரு வாரம் விட்டதை வந்து 8வது நாள் 9வது நாள் வெறியோட வந்து தீர்த்துரு. ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறேன் அது நினைவு நான் கொஞ்சம் குறைஞ்சேன். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் இந்த ஈவினிங் ஆனால் பார்ட்டிக்கு போனால் ஆர்ம்ஸ் ஏற்றுறதுக்காக பயங்கர ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, அப்படி சட்டை டிஷர்ட் போட்டுக்கிறதுக்கு. அதேமாதிரி கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 மாதம் வீட்டில் இருந்து உடம்பை குறைச்சி தோலை மினுமினு பேத்தி மேக்கப்பை போட்டுக்கிட்டு அது ஒரு நல்ல ஒரு பிக்சருக்காக பண்ணுற விஷயங்கள். இதெல்லாம் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட். நான் கேட்குறது என்னென்னா, இதை உங்களால் வாழ்க்கை போது செய்ய முடியுமா, இது எப்போ செய்ய முடியுமா? அப்படி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பின்தொடர்ந்தீங்கன்னா நல்லது. அப்படி செய்ய முடியாது, இந்த ஒரே ஒரு பழத்தை மட்டும் தினம் சாப்பிடணும், இல்லை இந்த ஒரே ஒரு காய் தான் சாப்பிடணும், இல்லை இதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னு சொல்லும் பொழுது உங்களுடைய நினைவெல்லாம் எங்கே இருக்கணும், எதை விட்டுறீங்களோ அதை நினச்சிட்டே இருக்கும். இந்த ஸ்வீட்டை விட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக்ஸ்காரங்களை பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். இந்த ஒரு கல்யாண விருந்தில் பார்த்தா அந்த ஸ்வீட்டே பார்த்துட்டு இருப்பாங்க, என்னடா அப்படின்னு. அப்போ முழுக்க அதை உள்வாங்கி சாப்பிட்ட எல்லா அனுபவங்களையும் இந்த ஏக்கமும் அது வந்து நல்லது விஷயம் கிடையாது. அதனால் கூடுமான வரைக்கும் உங்களால் இயல்பாக செய்ய முடியும்னா அந்த அதாவது கைண்ட் ஆஃப் ஆர்கானிக் இவால்வ்டு சேஞ்ச் நல்லது. அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அக்செப்டும் பண்ணிக்க முடியாமல் மாறணும்னு எண்ணம் வச்சு ஏக்கத்திலேயே வாழ்றது, மாறத்துக்கும் ஒரு பயம். அதே நேரத்தில் வெளியில் போகிறப்ப ட்ரெண்டியான இடங்களுக்கு போகிறோம். இப்போ ஒரே நாளில் ஒரு 5000 ரூபா செலவு பண்ணுறது பல பேருக்கு ஒரு சந்தோஷம். போய் அங்கே எல்லாம் அவன் கொடுத்தது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணுறான், எல்லாம் சார் சிலை பாக்கெட்டு அடிப்பான். சாப்பிட்டது பார்த்தாலும் அதை வேறு டப்பா கட்டி வீட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாளைக்கு சாப்பிடணும். இவ்வளவு ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு சமூகம். அதாவது சமூகத்தில் நம்ம வெளியே போயிடக்கூடாது. நம்மை சார்ந்த சமூகத்தில் என்னென்னா என்ன பண்ணுறாங்களா அப்படின்னா, நம்மை சார்ந்த சமூகம் யார், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி, பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ அதுதான் உங்களுடைய நாம்ஸ் ஆகிடுது. இதனால தான் இவ்வளவு சிக்கல்கள் உணவை பற்றி. அதனால் நல்ல உணவு கெட்ட உணவு எது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சூட்சம அறிவிலேயே தெரியும். அவங்களால டெக்னிக்கலாக சொல்ல முடியாது. ஆனால் இதை சாப்பிட்டா நல்லது. இப்போ எல்லாருக்கும் தெரியும் உப்புமா நல்லது, பிரியாணி ரொம்ப கெடுதல், அதிகமாக சாப்பிட்டா பரோட்டா கெடுதல்னு தெரியும்.
ஆனால் யாராவது வெளியில் போய் உப்புமா வாங்கி சாப்பிட்றோமா? இல்லை வீட்டில் உப்புமாலாம் எனக்கு தெரிஞ்ச வரை கிட்டத்தட்ட வழக்கொழிந்து போயிடுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் வீட்டில் உப்புமாலாம் சண்டையே வந்துடும். வீட்டில் ஏதாவது பெருசு இருந்ததுன்னா போட்டுறத காலங்காலத்தில் உப்புமாவா அப்படி பையன் கொதிச்சு எழுந்துடும் பசங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா. உப்புமாலாம் ஆனால் பிரியாணி பரோட்டா நல்லா வறுத்து பொரிச்சு வச்ச விஷயங்கள் அது எந்த எண்ணெயில் போட்டாலும் சரி மொறுன்னு இருந்ததுன்னா அதுக்கு பெரும் கூட்டம் இருக்குது. அப்புறம் நம்ம சொல்லுவோம் இல்லை கொலஸ்ட்ரால் தப்பு, ஆயில் கெடுதல், சுகரை குறைக்கணும், ஸ்பைஸை குறைக்கணும், சால்ட் நிறைய குறைக்கணும், மசாலா சேர்த்தக்கூடாது, எல்லாம் சாப்பிட்டோன்னே சொல்லுவோம். அதனால தான் இந்த நோயிங் டூயிங் கேப்னு ஒன்று இருக்குது. நமக்கு என்ன தெரியும்னு ஒன்று இருக்குது, என்ன செய்கிறோன்னு ஒன்று இருக்குது. இப்போ எல்லாருக்கும் தெரியும் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு. எவ்வளோ பேர் பண்ணுறோம்? அப்போது ஒரு 190 பேருக்கு தெரியும், 20 பேர் செய்கிறாங்க. இந்த 70 பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா நடுவில், அவங்க குற்ற உணர்ச்சியிலேயே சாகுறாங்க. நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதான் சில சொன்னாங்க இதெல்லாம் தேவையில்லாமல் தெரிஞ்சுக்கூடாது, தெரிஞ்சால் பிரச்சனை, தெரியாமல் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு எதுவுமே நம்ம பண்ண முடியலன்னு இருக்குல்ல. தட் ஆன்சர்ஸ் யுவர் கொஸ்டின். ஸோ நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வந்துட்டு இப்போலாம் நம்ம சாப்பிட்றது ஃபுட்டா இல்லை வேறு ஏதாச்சுன்ற மாதிரி டவுட்லாம் வருது சார். இல்லை, அதாவது ஃபுட்டு உணவு எல்லாம் உணவு தான். உள்ளே போய் எது நமக்கு செரிமானம் ஆகுதோ அதுதான் உணவு தான். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதெல்லாம் உணவு தான். ஆனால் எந்த அளவுக்கு அந்த இயற்கை தன்மையிலேருந்து மாறி வரோம் இல்லை, முதல்ல உணவை வேக வச்சு சுட்டு சாப்பிடும் பொழுதே உணவு தன்மை என்னது, இயற்கையான உணவு தான் உணவு. இப்போ இட்லியே கூட உணவு கிடையாது தான். அப்போ நம்மளாக செஞ்சது தான் அது, இயற்கை உணவு கிடையாது. ஆனால் அந்த இட்லியாக இருந்தது ஒரு காலத்தில். அப்புறம் என்ன பண்ணலாம், இட்லியே என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரைட் இட்லி போடலாம், மசாலா இட்லி போடலாம், 16 இட்லி போடலாம், கொத்து பரோட்டாமே அதே கொத்தி மேலே காரத்தை போட்டு போடலாம். அப்படிங்கிறப்போ அடுத்த ஸ்டெப் போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது அதற்காக சேர்க்கப்படும் பொருள்கள் அதோட முக்கியமாக ரொம்ப நாள் வச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா. அதனால் அந்த கேன்டு ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட், கெமிக்கல் ஆட் பண்ண ஃபுட்ஸ், அதுதான் அபாயம். இப்போ அதான் எனக்கு அது சொல்லிக் கொடுத்த விஷயம். இதை நான் திரும்ப மீண்டும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு நல்ல உணவு எதுன்னு ஒருத்தர் கேட்டார். அதுக்கு அருமையான பதில் சொன்னார் சுவாமிஜி சொன்னது. அதை நான் இருந்து கேட்டேன். அது அவர் என்ன சொன்னாருன்னா, எந்த உணவு சீக்கிரமாக கெட்டு போதோ அந்த உணவு நல்லது, எத்தனை நாள் கெடலையோ அந்த உணவு மோசமாக. நீங்களே பார்த்துக்கோ, நம்ம சாப்பிட்ற உணவை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா வெளியில் வச்சா எவ்வளோ நேரத்தில் கெடுன்னு பாருங்கள். அப்படி சீக்கிரம் கெட்டு போகிற உணவு இது பாருங்கள், கெடவே கெடாது, திருப்பி மூடி வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற உணவை பாருங்கள். இன்றைக்கி எல்லாமே நம்ம கேன்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இண்டஸ்ட்ரியலாக இருக்கிறத ரொம்ப நாள் தாங்கக்கூடிய சக்திக்காக சேமிக்கப்பட்டது. அடிப்படையான பாதகம் அங்கே தான் வந்துருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது உணவு ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ராடக்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ இதை பற்றி தொடர்ந்து நம்ம அடுத்த வாரமும் பேசுவோம் சார். தேங்க்யூ.